ஆற்றல் நிறைந்த வணக்கங்கள் நண்பர்களே. சென்ற வீடியோ பதிவுல சர்வைவல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். மூலாதாரத்துல நம்மளுடைய குண்டலின் சக்தி இயற்கையாகவே இருக்கும்போது நம்மளுடைய கான்ஷியஸ் லெவல் சர்வைவல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும். அதுல பல வகையான சிறப்புகள் இருந்தாலும் அதுல இருந்து அடுத்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போக வேண்டியதற்கான அவசியம் என்ன, அதனுடைய டிராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. சர்வைவல் கான்ஷியஸ்னஸோட மேஜர் டிராபேக் சிங்கிள் லைன்ல வந்து உங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டெட். வளங்கள் செல்வங்கள் எல்லாமே அளவானது தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து மாசத்துக்கு 1,00,000 சம்பளம் வருது. நான் ஒரு பொட்டி கடை ஒரு ஏரியால போட்டிருக்கேன். அந்த ஒரு மளிகை கடை போட்டிருக்கேன். அந்த இடத்துல இருந்து எனக்கு 1,00,000 சம்பளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொருத்தன் எனக்கு பக்கத்துலயே வந்து மளிகை கடை போட்டுட்டா அந்த சம்பளம் எக்ஸாக்டா பாதி ஆயிடும். 50,000 எனக்கு வரும், 50,000 அவனுக்கு வரும் அப்படின்னு நம்புறது வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சர்வைவல் கான்ஷியஸ்னஸ். இதை ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ கொடாக் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும், பெஸ்ட் கேமராக்கான கம்பெனியா இருந்துச்சுங்க. ஸோ நம்பர் 1 செல்லிங்ல இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய பிசினஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கேமராவை வந்து ரொம்ப சீப்பான விலையில வந்து கொடுத்து வித்து விட்டுருவாங்க. நிறைய பேர் கேமரா வாங்கி வச்சுருவாங்க. பட் ஆனால் இந்த கேமரா வந்து போட்டோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஃபிலிம் ரோல் தேவைப்படுங்க. ஸோ ஃபிலிம் ரோல் வந்து நீங்க ஒரு போட்டோ கரெக்டாக எடுத்தாலும் சரி தப்பா எடுத்தாலும் சரி ஒரு ஃபிலிம் வந்து யூஸ் ஆயிடும். அந்த மாதிரி ஃபிலிம் வந்து யூஸ் ஆயிட்டு இது அந்த காலத்துல கேமரா யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இது புரியுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிலிம் ரோல் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ இவங்களுடைய மேஜர் ரெவன்யூ எதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து ஒருத்தர் வாங்கி வச்சுட்டா அது 20 வருஷத்துக்கு இருக்கும். பட் ஆனால் போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க ஃபிலிம் ரோல் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த ரெக்கரிங் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் ரோல்ல இருந்து வரதுனால அவங்களுடைய மேஜர் ரெவன்யூ ஃபிலிம் ரோல்ல இருந்து வந்துச்சு. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜி வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கேமரா வந்து பாத்தீங்கன்னா கொட்டாக்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். ஃபிலிம் ரோலுக்கு அவசியமே கிடையாது. தப்பான ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு தடவை கேமரா வாங்கிட்டா வாழ்நாள் முழுக்க ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது வருது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த டெக்னாலஜி புது டெக்னாலஜி இந்த உலகத்துக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி நம்ம கொண்டாண்டா நம்மளுடைய மேஜர் ரெவன்யூவான ஃபிலிம்ல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து கம்மியாயிடுமே, அப்போ நம்ம ஒன்றும் சர்வே பண்ண முடியாதே அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணாங்க, அந்த டெக்னாலஜி கொண்டாடல. ஸோ இப்போ நம்ம கொண்டாடல என்ன, இன்னொருத்தர் அதே டெக்னாலஜி காப்பி பண்ணி அவன் மார்க்கெட் கொண்டு வந்து அவன் டாப் டக்கர் ஆயிடுவான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க டிஜிட்டல் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணல, வேற ஒருத்தங்க டிஜிட்டல் கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க செம லெவல் ஆஃப் க்ரோத் அட்டைன் பண்ணாங்க. ஏன்னா பீப்புளுக்கு ஆப்வியஸா டிஜிட்டல் கேமரா கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தாலும் மறுபடியும் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை அப்படின்னா எல்லாரும் அதை தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை எல்லாரும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. கொட்டாக்கோட மொத்த பிஸ்னஸுமே வந்து அப்படியே அதல பாதாளத்துக்கு போய் அழிஞ்சு போகுதுங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டோரி. ஸோ இது ஏன் அப்படின்னு நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாக் நம்ம ஒரு உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜின்னு தெரிஞ்சிருச்சு கிளியரா. இது மக்களுடைய கான்சியஸ்னஸை எவால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதை கொண்டு வரல. ஏன் அப்படின்னா, அதற்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் கட்டுப்பட்டுருமே, நம்மளுடைய வருமானம் வந்து கம்மியாயிடுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எப்பவுமே ரிசோர்சஸ் வந்து லிமிட்டட் கிடையாதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 1,00,000 போட்டேன் அப்படின்னா அது டபுள் ஆகிறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆகும். இதே நான் 2 வருஷம் போட்டேன் அப்படின்னா அது வந்து 4 லட்சம் ஆகணும்னா எனக்கு 6 வருஷத்துல வரும். இதே நான் 50 லட்சம் போட்டேன் அப்படின்னா ஒரு 6 வருஷம் கழிச்சு எனக்கு 1 கோடி வரும். இதே வந்து 5 கோடி போட்டேன் அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு எனக்கு 10 கோடி வரும் அப்படின்னு இந்த லீனியர் திங்கிங், லாஜிக்கலான திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ் இருக்குங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, முகேஷ் அம்பானி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மொத்த சொத்தையும் 10,000 கோடியும் போட்டு இந்த ஜியோ லைன்ஸ் வந்து கொண்டாடுறாரு 5 வருஷமா. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மேஜர் ஃபெயிலியரா கூட வந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லாம பெரிய லெவல் ஆஃப் க்ரோத்ல கொண்டாடுறாரு. அவரு க்ரோத் அடைஞ்சது மட்டும் இல்லாம அந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ் இருந்த எல்லா கம்பெனியும் வந்து அழியுது. ஏன் அப்படின்னா, ஒரு ஜிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 400 ரூபா, ஒரு ஜிபி ஒரு மாசம் ஃபுல்லா யூஸ் பண்றது 400 ரூபா வந்து எல்லா கம்பெனியும் சார்ஜ் பண்ணிருக்கும் போது இவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு ஜிபி தினமும் நான் உனக்கு கொடுக்குறேன், 3 மாசத்துக்கே நீ 400 ரூபா மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த லெவல் ஆஃப் இதுல லாஜிக்கல் திங்கிங் எங்க இருக்கு. இப்போ வந்து இன்னொரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, நான் இவன் 1 ஜிபி வந்து மாசத்துக்கு 400 ரூபா கொடுக்குறேன், நான் 2 ஜிபி வந்து மாசத்துக்கு 400 ரூபா கொடுக்குறேன், இல்ல நான் வந்து 10 ஜிபி மாசத்துக்கு வந்து 400 ரூபாய் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங். நான் 10 மடங்கு இவனோட ஜாஸ்தியா கொடுக்குறேன். ஆனா வந்து 400 ரூபா ரேட்டுங்கிறத விட நான் ஒரு 800 ரூபா ரேட், நான் 10 மடங்கு ஜாஸ்தியா கொடுக்குறேன், ரேட்டை வந்து நான் வந்து ஒரு டபுள் மடங்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து லாஜிக்கலான திங்கிங். இந்த லாஜிக்கலான திங்கிங்ல ரேபிட் க்ரோத், மேசிவ் க்ரோத்லாம் என்னைக்குமே இருக்கவே இருக்காது. லாஜிக்கலான திங்கிங்ல லாஜிக்கலான க்ரோத் தான் இருக்குமே தவிர இந்த இந்த மாதிரி உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் ஆகிறது இந்த மாதிரி லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்னைக்குமே வந்து நம்ம அடைய முடியாது. ஸோ அந்த திங்கிங்கை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வைவல் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம
தாவ வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். உலகத்துல எத்தனை பேர் வந்தாலும், இப்ப வந்து நான் ஒருத்தன் படிக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் இப்ப அனஸ்தீசியா படிக்கிறேன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒருத்தங்க அனஸ்தீசியா படிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்கறாங்க. இல்ல எனக்கு வந்து இப்ப நான் இப்ப ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸர் இருக்கேன், என் கூட படிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, வருஷம் வருஷம் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30, 50 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து எப்படி அவங்கள இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு தான் நம்ம யோசிக்க தவிர, இவன் வந்து என்கிட்ட இருந்து கத்துட்டு போயிட்டானா, இவனே நாளைக்கு எனக்கு காம்படிஷனா வருவான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எப்ப அந்த மாதிரி மைண்ட் செட் வருதோ, எப்ப வந்து அந்த லாஜிக்கலான திங்கிங், லிமிட்டடான திங்கிங் வருதோ, அதுதான் சர்வைவல் கான்ஷியஸ். அது என்னைக்குமே வந்து சர்வைவே ஆகவே ஆகாது. ஸோ இதுல மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல யூடியூப் ஸ்டுடியோ இருந்தா நான் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருப்பேன். இப்போ எனக்கு ஒரு வீடியோ கேமராமேன் ஒருத்தங்க இருந்தாங்க, சூப்பரா இருந்திருக்குமே. ஒரு வீடியோ எடிட்டர் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு இல்லாத விஷயங்களை பத்தி ஜாஸ்தி யோசிக்கிறது ஒரு விஷயம். எனக்கு இத்தனை விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு விஷயம். நம்ம எந்த விஷயம் இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டு இல்லாமை, இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டுக்கு வந்து நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? பட் ஆனா இந்த சர்வைவல் கான்ஷியஸ் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன பாத்தீங்கன்னா, கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. எனக்கு வந்து இப்ப இத்தனை விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இருக்கிற ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நான் எல்லாமே பண்றேனே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நாம நன்றி உணர்வோடு இருக்கும்போது, வாழ்க்கையில் இத்தனை விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போய் பதிந்து நம்மளுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஆபண்டன்ஸ் ஆகும், செல்வ வளங்களாகும், எல்லாமே பெருகி வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். ஸோ அதனாலதான் வந்து கிராட்டிடியூட வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பல வகையான வகையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். மெடிடேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், அஃபர்மேஷன்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதே தான் அபிராமி அந்த சொல்றாங்க, இல்லாமை என்று ஒருவர் தம்பால் சென்று சொல்லாமை. அந்த மாதிரி நான் இல்லைன்னு போய் ஆட்டி சொல்லாம என்னை வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அபிராமிட்ட வந்து அபிராமி பட்டர் வேண்டாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஜம்ப் பண்றதுக்கு. ஸோ the key to escape from the survival conscious or key to jump from the survival conscious to the next level of conscious, அடுத்த லெவல் போறதுக்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு தன்மையை பிராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சியஸ் லெவல் சர்வைவல் கான்சியஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் ஆயிடும். சரி, ஓகே. ஸோ இத்தனை விஷயங்கள் சொல்லிட்டேன். இருந்தாலும் சர்வைவல் கான்சியஸ்னா மோசமா? கண்டிப்பா கிடையாதுங்க. அதை நீங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா பல வகை தெரியாமலேயே நீங்க சர்வைவல் கான்சியஸ்ல இருக்கிறதா பிரச்சனையை தவிர, சர்வைவல் கான்சியஸ்ல நீங்க கான்சியஸா போய் சர்வைவல் கான்சியஸ் உங்களுடைய கான்சியஸ் லெவலில் வச்சுக்கலாம். எந்த மாதிரி சூழ்நிலைகள், எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 நாள் காய்ச்சல் இருக்கு, சரியே ஆகல, ரொம்ப படுத்த படுக்கை ஆயிட்டீங்க, ரொம்ப உடம்பு வந்து வீக்கா இருக்கு. ஆகினி தவம், துரிய தவம், எந்த தவமும் அந்த டைம்ல நம்ம பண்ண மாட்டோம். மூலாதாரத்துல நம்மளுடைய குண்டலினி சக்தி வச்சு பண்ணும்போது உடலுக்கு தேவையான அத்தனை வலுவும் அப்பதான் கிடைக்கும். அப்ப ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? பாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கா சர்வே ஆகணும், ஃபிட் ஆகணும். அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஜிம் போறாங்க, அவங்களுடைய பாடி வந்து ஃபிட் ஆகணும். இப்போ வந்து ஒருத்தங்க காம்படிஷன் ஸ்டேஜ் ஏற போறாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு மாசத்துல. அப்ப அவன் ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்ல போய் என்ன பண்ணுவான்? அவனுடைய பாடிக்கு தேவையான இப்போ போடக்கூடிய இத்தனை லோடு, இத்தனை வெயிட் தூக்குறான், இத்தனை ஃபுட்டை போட்டு 5 நேரம் சாப்பிட்றான், அப்படியே அண்டாவா சாப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஜீரணமாகக்கூடிய தன்மை பாடிக்கு ஏற்படணும், பாடி ஸ்திரமா இருக்கணும். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிசிக்கலா வந்து யார் யாருக்கெல்லாம் ஹெவியான ஒர்க் இருக்கு அவங்க எல்லாருமே அவங்களுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி பர்சன்ஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த ரெஸ்லிங் பண்றவங்க எல்லாருக்குமே மூலாதாரத்தில் தங்களுடைய கான்சியஸ்னஸ் ஆதாரமாக அடிப்படையாக வைத்து உடலை வந்து தயார்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான உயிர் காக்கக்கூடிய பொருளாக எப்படி இருக்கும், முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருந்தேன். எப்ப இந்த உயிர் சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணமய கோஷம் இந்த உடலை தாண்டி வளருது, உடல் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியை தாண்டி பிராணமய கோஷம் எப்ப ஜாஸ்தியா வந்து வளருதோ அப்போ நம்மளுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் வைக்கும்போது அந்த உடலுக்கு தேவையான நம்மளுடைய பிராண சக்தியும் வந்து ஜாஸ்தியா வெளிப்பட வேஸ்ட் பண்ணாம காத்துக்கிறதுக்கும் ஒரு வகையா இருக்கு. பிளஸ் அதே டைம்ல உடல் பிரேக் ஆகாம உடலை ஸ்திரமா இந்த சக்தியை ஹோல்டு பண்ணக்கூடிய தன்மையும் இந்த மூலாதாரத்துல வரும்போது இருக்கு. ஏன் இது இவ்வளவு முக்கியத்துவமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷனால பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, மெடிடேஷனால பல வகையான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறது. மெடிடேஷனால பல வகையான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க, நான் திரும்ப சொல்றேன். ஸோ அதற்கு தீர்வாக இருக்கக்கூடியது இந்த மூலாதாரத்துல நம்மளுடைய
குண்டலினி சக்தியை கொண்டு வருவது தான். ஸோ மெடிடேஷனோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீடியோவில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த 7 லெவல் ஆஃப் கான்செப்ட் முடிச்சோன்னே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புறேன். அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், பேஷன் கான்சியஸ்னஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. இது எல்லாத்த பற்றியும் பார்த்தீங்கன்னா என்னுடைய புக்கான யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் டு என்லைட்மெண்ட் 5 dimensions and 7 stages of evolution of human consciousness புக்கில் எழுதியிருக்கேன். ஸோ அந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட உங்களை வந்து சந்திக்க முடியும். இந்த விடைபெறுவது உங்கள் நல்லவாழ்வுக்கான மந்திரம். ஓம் சக்தி.